ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் பிரியமே, உங்களுக்கு எதிராக எத்தனை பேர் செயல்படுகிறார்கள் என்பதை பற்றி பொருட்படுத்த வேண்டாம். மனதை குழப்பும் பிரச்சனை விரைவில் சரியாகிவிடும் என்று மனதில் சொல்லிவிட்டு வேலையை பாருங்கள். விரைவில் அதிசயம் நடக்கும். ஏற்பட போகும் அதிசயங்களுக்கு நன்றி என்று ஆழமாக சொல்லிக்கொண்டே இருந்தால் போதும். அது எப்படி சரியாகும் வழிகளை பற்றியெல்லாம் நீங்கள் ஆராய வேண்டாம். நமக்கு ஒரு சில வழிகள்தான் தெரியும். ஆனால் பிரபஞ்சத்திற்கு 1000 வழிகள் இருக்கும். அது எப்படியும் சரி செய்துவிடும். உங்கள் வார்த்தைகள் மற்றும் எண்ணங்கள் பிரபஞ்சத்திற்கு கட்டளைகளாக அனுப்பப்பட்டு விரைவில் சரி செய்துவிடும். உங்களை சுற்றி எதிராக நடப்பதை பற்றி கவலைப்பட வேண்டாம். பயம், குழப்பங்கள் வரும்போது பதட்டமில்லாமல் ஆழ்ந்த அமைதியாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். நான் மிகுந்த நம்பிக்கையாக இருக்கிறேன். விரைவில் அதிசயம் நடக்கும். ஏற்பட போகும் எல்லா அதிசயங்களுக்கும் நன்றி என்று சொல்லுங்கள். இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி என்று ஆழமாக மனதில் சொல்லிக்கொண்டே இருங்கள். நிறுத்தாமல் சொல்லிக்கொண்டே இருங்கள். உங்கள் வார்த்தைகள், நம்பிக்கையான உணர்வுகள், சந்தோஷமான எண்ணங்கள் மட்டும் போதும். அனைத்தையும் சரி செய்து விடலாம். உங்களின் நேர்மறையான சக்தி இந்த பிரபஞ்சத்தை காட்டிலும் சக்தி வாய்ந்தது என்பதை மட்டும் உணருங்கள். என் மீது நீ வைத்த நம்பிக்கை என்றும் வீண் போகாது. உனது கவலைகளுக்கு காரணம் உனது கர்ம வினை என்றேன். நீயோ நான் ஏதும் பாவம் செய்யவில்லையே, எந்த வகையிலும் தவறு செய்யவில்லையே என்றாய். நீ இந்த ஜென்மத்தில் எதையும் செய்யவில்லைதான். ஆனால் இதற்கு முந்தைய ஜென்மங்கள் எப்படி இருந்தன என்பது உனக்கு தெரியாதே. அதன் விளைவுகளாக கூட இந்த துன்ப நிலை என்பதை நீ உணர்ந்து கொள்ளலாம். பழைய ஜென்ம விஷயங்களை சொல்லி என்னை சமாதானப்படுத்த நினைக்காதீர்கள். இதற்கு என்ன காரணம் என்பதை சொல்லிவிடுங்கள் என நீ கேட்கலாம். இறைவனின் திருவிளையாடல் உனது வாழ்வில் நடப்பதற்காகவும் நீ துன்பத்தை ஏற்க வேண்டிய நிலை உள்ளது என்பதையும் மறக்காதே. அப்படியானால் என் கஷ்டம் தொடர்கதையாக இருக்கப் போகிறதா என கேட்க தோன்றுகிறதா? நிச்சயமாக இல்லை. எப்போது நீ என்னை உறுதியாக பற்றி கொள்ள ஆரம்பித்தாயோ அப்போதே நீ விடுதலையின் படியில் காலை வைத்து விட்டாய் என்பதை உறுதியாக நம்பு. அப்படியானால் உனக்கு விடுதலை உறுதியல்லவா? இந்த சாயி உம்முடைய வியாதியையும் வலியையும் பிரச்சனை போன்ற எதையும் நிர்மூலமாக்கி விடுவார். அனைவர் மீதும் கருணை கொண்ட இந்த பக்கீர் அன்புடன் உன்னையும் பாதுகாப்பார். இப்போது நீ பிரச்சனைகள், தடங்கல்கள் என்னும் கடலில் கழுத்து வரை மூழ்கி இருக்கலாம். துக்கமும் வேதனையுமாகிய படுகுழியில் ஆழமாக அமிழ்ந்து போயிருக்கலாம். அதை பற்றி வருத்தப்படாதே. அமைதியாயிரு. நம்பிக்கையோடு என் நாமத்தை இடைவிடாது சிந்திப்பவர்கள் துக்கப்படுவதில்லை. என் மீது விசுவாசம் கொண்ட உனது துக்க நாட்களை முடித்து வைக்க எனக்கு வெகு நேரம் ஆகாது. எனது ஆலயப்படிகளில் கால் வைத்த பிறகு நீ சுகத்தின் மீது சவாரி செய்ய போகிறாய். எனது நாமம் உனது உள்ளத்திலும் எனது யோக சக்தியான ஊதி உன் நெற்றியிலும் இருக்கும் வரை எந்த கெடுதலும் உன்னை நெருங்க முடியாது. சரணாகதி என்ற ஒன்றினால் மட்டுமே நம்முடைய கர்மாக்கள் கரைந்து போகும். சரணாகதி செய்வதால் மட்டுமே நமது பிரச்சனைகள் தீர்ந்து போகும். நமது வேண்டுதல்கள் கேட்கப்படும். சரணாகதியே சகலமும். சாயி நாமமே வேதங்கள் அனைத்தின் சாராம்சம். சரணாகதி செய்து நமது நம்பிக்கையில் அசைக்க முடியாத உறுதியுடனும் பொறுமையுடனும் காத்திருந்து பாபா அளிக்கும் விடுதலையை பெறுவோம். ஏதாவது ஒரு ரூபத்தில் பாபா உனக்கு துணை இருப்பார். ஒரு அடியவரை பாபா ஏற்றுக்கொண்டால் அவரை அவர் தொடர்கிறார். இரவும் பகலும் வீட்டிலும் வெளியிலும் அவருடனேயே இருக்கிறார். அவர் விரும்பியவாறு எங்கு வேண்டுமானாலும் செல்லட்டும். அறிவுக்கு எட்டாத வகையில் ஏதாவது ஒரு ரூபத்தில் அவருக்கு முன்பாகவே சென்று பாபா அங்கு இருப்பார். என் அருகில் வா, என் மடியில் வந்து உட்கார். உனக்கு என்ன வேண்டும் என்பதை நீ சொல்லித்தான் நான் தெரிந்து கொள்ள வேண்டுமா? உனக்கு ஆசீர்வதிக்கப்பட்டதை தராமல் எங்கு போகப் போகிறேன்? மனதை அமைதியாக வைத்துக்கொள். எந்த விதமான சூறாவளியையும் அதற்குள் அனுமதிக்காதே. இந்த நிலை வெகு விரைவில் மாறி உனக்கு வெற்றி கிட்டும். நான் கூறியது எதுவும் இதுவரை உன் வாழ்வில் நடக்காமல் இருந்துள்ளதா? அப்படியென்றால் இப்போது மட்டும் ஏன் இந்த கலக்கம்? நீ என்ன செய்தாலும் நான் உன் மீது கோபம் கொள்ள மாட்டேன். நீ என் செல்ல குழந்தை. உனக்கு இன்னும் பக்குவத்தை போதிக்கவே நான் தோல்வியை அனுமதித்தேன். உனது சிந்தனை இன்றைய காலகட்டத்தை பார்க்கிறது. எனது நோக்கமோ உனது எதிர்காலம் தொடர்பானது. நீ அந்த காலத்தில் சிறப்பாக வாழ வேண்டும் என்பதற்காக உன்னால் சகித்து கொள்ளக்கூடிய வகையில் இத்தகைய சின்ன சின்ன பிரச்சனைகளை தந்து உன்னை பக்குவப்படுத்துகிறேன் என்பதை உணர்ந்து கொள். காரணமில்லாமல் எதுவும் நடக்காது. நடந்ததை எண்ணி வருந்தாதே. காரணம் கண்டு கலங்காதே. பாபாவின் அருகில் இருக்கும் பாக்கியம் நமக்கு கிடைக்க வேண்டும். அதன் பிறகு தாண்ட முடியாதது என்று எதுவுமே இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக அனைத்து விஷயங்களும் ஓர் ஒழுங்கிற்கு வந்து நிற்கும். ஓய்வெடுப்பதோ
பேசுவதோ நடப்பதோ எந்த வேலையை செய்தாலும் சரி, ஒவ்வொரு கணமும் அசைக்க முடியாத நம்பிக்கையை பாபாவிடம் கடைபிடித்தால் பக்தன் தான் விரும்பிய மனோரதங்கள் அனைத்திலும் நிறைவு பெறுவான் என்பது சாயியின் சத்திய வாக்கு. ஒரு உண்மையான பக்தரின் கோரிக்கைகள் பாபாவினால் எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் நிராகரிக்கப்பட்டதில்லை. குறித்த நேரத்தில் பாபா கஷ்டங்களை போக்கி அருள்வார் என்ற திடமான நம்பிக்கை, பொறுமை இரண்டும் வேண்டும். இப்பிறவியில் மட்டுமல்ல, எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் தனது பக்தர்களை காப்பதாக பாபா உறுதி பூண்டுள்ளார் என்பதை சாய் பக்தர்களாகிய நாம் நினைவில் கொள்ள வேண்டும். உன் இதயத்தில் நான் அமர்ந்திருக்கின்றேன். நீ நினைப்பது, திட்டம் போடுவது, உன் மனதில் ஆழமாக பதிந்திருக்கும் பதிவேடுகள், நீ ரகசியம் என்று மனதில் மறைத்து வைத்திருப்பது, இவையெல்லாம் எனக்கு வெட்ட வெளிச்சமாக தெரியும். உன் மனதில் ஏற்பட்ட காயம், துன்பம் மட்டும் எனக்கு தெரியாதா என்ன? அனைத்தையும் அறிவேன். மனதால் கூட பிறருக்கு தீங்கு நினைக்காதே. பொறுமையுடன் இரு. நீ நிச்சயம் ஜெயமாக வாழ்வாய். என் பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் உனக்கு எப்போதும் உண்டு. உனக்கு எதிராக தொடுக்கப்படும் எந்த விதமான அஸ்திரமும் உன்னை நெருங்காது. உன்னிடம் உள்ள இறைவன் சாயி மிக பெரியவன். நீதிபதியான அவன் உனது மனதை தினந்தோறும் படித்து கொண்டு உட்கார்ந்திருப்பவன். நீ பயப்பட வேண்டியது கோர்ட்டுக்கோ வழக்கு போன்றவற்றிற்கோ தண்டனைக்கோ அல்ல. உன்னை நம்பி பொறுப்பை ஒப்படைத்துவிட்டு உன்னால் முடியுமென உட்கார்ந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறாரே நம் சாயப்பா, அந்த கடவுள் ஒருவருக்கு மட்டுமே. உன் கண்ணீர் துளியின் வெப்பம் அனலாக கொதிக்கின்றது. ஏன் இவ்வளவு கொதிப்பு? உன் வாழ்க்கையில் நடந்தவையெல்லாம் ஒரு காரணத்திற்காகத்தான். நல்லதுக்கே நடக்கின்றது. அதைத்தான் என் உயிரான உனக்கு நான் நடத்தி வைத்தேன். உன் தந்தை நான் இருக்கின்றேன். உன் கண்ணீர் துளியின் வெப்பத்தை உணர்ந்து என் மனம் வலிக்கிறது. நான் வாக்குறுதி கொடுக்கிறேன். நீ இழந்த மதிப்பை 100 மடங்கு திரும்ப பெறுவாய். உன்னை நோக்கி வெற்றி என்னும் படிக்கட்டு தயாராக உள்ளது. நீ அதில் முன்னேறி செல்லப் போகிறாய். நீ எதற்கும் கலங்காதே. நான் உன்னோடுதான் இருப்பேன். நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய், அகிலத்தின் ரூபமாய் உனக்கு நான் இருப்பேன். உன் அன்பின் ஆழத்தையும், உன் பக்தியின் தூய்மையையும், உன் நம்பிக்கை, பொறுமை, எதையும் எதிர்நோக்கி தாங்கும் உணர்வு, உன் பலத்தையும் விசுவாசத்தையும் எவ்வளவு உன்னதமானது என்பதை உன் சாயப்பா நான் அறிவேன். அதனால் எல்லாம் சரியாகிவிடும். எதற்கும் அஞ்சாதே. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் இருக்கிறேன். நீ நல்ல ஆரோக்கியத்துடன் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய். எல்லா சந்தர்ப்பங்களிலும் உன்னை அன்போடு அரவணைத்து கொண்டுதான் வருகிறேன். என் பிள்ளையான உனக்கு செய்ய வேண்டியதை தக்க சமயத்தில் நன்கு செய்வேன். சற்று பொறுமையாக இரு. என் மீது நம்பிக்கையாக இருக்கும்போது உனக்கான நியாயத்தை நான் செய்யாமல் போவேனா? நீ இழந்த அனைத்தையும் மீண்டும் பெறுவாய். அதற்கு நான் பொறுப்பு. நீ விரும்புவது தாமதமாவது உன் கரும வினையால். உன் சந்தோஷத்திற்காக உன் கருமாக்களை தட்சிணையாக நான் எடுத்துக்கொண்டு உனக்கு புண்ணியத்தை உண்டாக்கி கொண்டு இருக்கின்றேன். உன் கரும வினைகளை விரைந்து முடிக்கவே நானும் போராடி கொண்டிருக்கிறேன். அதுவரை நீ அமைதியாக இரு. நீ என்னிடம் எதையும் வேண்டினால்தான் நான் செய்வேன் என்று அல்ல. உனக்கு எதை, எப்பொழுது, எப்படி செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும். உனது ஆசைகள், எண்ணங்கள் அனைத்தும் கூடிய விரைவில் நிறைவேறும். எப்பொழுதும் யாரையும் சார்ந்திருக்காதே. உனது வாழ்க்கையில் இக்கட்டான நிலையில் எடுக்க வேண்டிய முடிவை நீயே முடிவு செய். உன்னுள் இருக்கும் நான் அதற்கு உதவியும் புரிவேன். ஆனால் நீயோ உன் மீது அன்பும் அக்கறையும் இல்லாத உன் சுற்றத்தார்கள் சில பேரிடம் போய் அறிவுரை கேட்கிறாயே. ஏன்? எவர் மீதும் கோபம் கொள்ளாதே. அது கொடியது. உதவி புரிபவர்களிடம் மட்டுமல்லாமல் உதாசீனப்படுத்தியவர்களிடமும் கூட கோபம் கொள்ளாதே. அனைவரிடமும் அன்பாக பேசு. நீ வருத்தப்படுவதால் எதுவும் மாறாது. நம்பிக்கையோடு கம்பீரமாக உன் குறிக்கோளை நோக்கி செல். நீ அதை அடைய நான் துணையிருப்பேன். இது என் சத்திய வாக்கு. நான் உன் முன்னேதான் சென்று கொண்டு இருக்கிறேன். உன் செயல் அனைத்துமாக உன் சாயப்பா நான் இருப்பேன். உன்னை ஆக்கிரமித்து உள்ள சோர்வு, கவலை, விரக்திகளை தூக்கி எறி. அப்போதுதான் நீ செய்யும் காரியங்களில் முழு கவனத்துடன் உன்னால் ஈடுபட முடியும். நான் உன்னுடன் இருக்கும்போது உனக்கு தோல்வியே இல்லை. நான் உன் எதிர்காலத்தை பார்த்து பார்த்து உருவாக்கி வைத்துள்ளேன். அதில் எப்படி மற்றவர்களை உள்ளே விடுவேன்? யார் என்ன வேண்டுமானாலும் செய்யட்டும். கடைசியில் வெற்றி பெறுவது நீ என்பதை எப்போதும் மறவாதே. இறைவனின் நாமத்தை உச்சரி. புனித நூல்களை படி. போட்டியையும் சச்சரவுகளையும் தவிர்த்து வந்தால் இறைவன் உன்னை பாதுகாப்பான். ஒவ்வொரு வினாடியும் நான் பாபாவை ஆராதிக்கிறேன். பாபாவின் மேல் எனக்கு ஏராளமான விசுவாசம் உள்ளது. பாபாவின் பூஜைகளை தினம்தோறும் செய்கிறேன். இருந்த போதிலும் துக்கமும்
கஷ்டங்களும் வராமல் இருப்பதில்லை. என் கர்மாவை நானே அனுபவிக்கும் போது பாபாவை ஆராதிப்பதால் என்ன பலன் இருக்கிறது என்ற பாவம் அடிக்கடி உனக்கு தோன்றுகிறது. அப்படி பார்ப்பதை நான் சரியென்று சொல்ல முடியாது. என் அனுகிரகத்தால் இந்த பிறவியில் என்னை ஆராதிக்கிறாய், என்னை ஸ்மரிக்கிறாய். அப்படி என்னை ஸ்மரிக்கும் அவகாசம் உனக்கு கிடைத்ததே ஒரு பெரும் பாக்கியம். நீ இப்பிறவிக்கு சாட்சி. நான் உன் பூர்வ ஜென்மங்கள் அனைத்திற்கும் சாட்சி. உன் கடந்த பிறவிகள் தீவினைகளால் நிறைந்து கர்ம ராசிகள் குன்றுகளாக சேர்ந்திருப்பதால் அவற்றை நான் குறையும்படி செய்ய வேண்டுமல்லவா? பூர்வ ஜென்மங்களின் உன் சம்ஸ்காரமே இந்த ஜென்மத்தில் சுகதுக்கங்களாக வந்து கொண்டிருக்கும். அவற்றிற்கு நான் சாட்சி. இந்த கிரகத்தில் உனக்கு சுகம் கிடைப்பதில் சிறிது கால தாமதம் ஏற்படுகிறது. உன் செயல்கள் வெளிமுகமாக இருக்கிறது, என் செயல்கள் மறைமுகமாக இருக்கிறது. அதை தெரிந்து கொள்ள முடியாமல் என்னை நிர்பந்தித்தால் நான் என்ன செய்ய முடியும்? கர்ம வினைகள் கரைந்தவுடன் யோகம்தானே கைகூடும். இது தெரியாமல் நீ என் மீது கோபம் கொள்கிறாய். எதை உன்னுடையது என்று கருதுகிறாயோ உண்மையில் அது உன்னுடையது அல்ல. ஆகையால் சிருஷ்டியில் என்னுடையது என்று எதுவும் இல்லை. நேற்று உன்னுடையது என்று கருதப்பட்டது இன்று உன்னுடையதாக இருப்பதில்லை. கற்பனை எதுவாகிலும் அது நிலையானது அன்று. ஏராளமான செல்வம் நேற்று உன்னிடம் இருந்திருக்கலாம். ஏதோ ஒரு காரணத்தால் இன்று போய் விடுகிறது. மனைவி, மக்கள், உறவினர்கள் ஆகிய அனைவரும் ஒரு கண நேரம் பந்தத்தில் சேர்ந்திருந்து மறுகணத்தில் மாயமாய் மறைகிறார்கள். அவர்களிடம் ஆசையை வளர்த்து கொண்டு நிரந்தரமாக உனக்குள் இருக்கும் எனக்கு தூரமாகின்றாய். என்னை நாவினால் ஸ்மரணை செய்து கொண்டு அவர்களை இதயத்தில் ஆராதித்தால் உன்னில் எனக்கு இருப்பிடம் எங்கு இருக்கிறது? அந்த நாம ஸ்மரணையினால் பலன் என்ன இருக்கும்? எது எங்கு இருக்க வேண்டுமோ அது அங்கு இருக்க வேண்டும். நான் உன்னுடைய இதயத்தில் வசிப்பவன், அந்தராத்மா, உன் நலனை விரும்புபவன். செடியின் வேருக்கு நீர் ஊற்றுவதை விட்டு பலனை விரும்பினால் எப்படி கிடைக்கும்? நீ எந்த காரியத்தை செய்து கொண்டு இருந்தாலும், எங்கிருந்தாலும், எதை செய்தாலும் என்னையே ஸ்மரணை செய்து தியானம் செய்து உன் வேலையை செய். அதை நான் வெற்றியடையும்படி செய்வேன். பலனை விரும்புபவர்கள் செடியின் நலனையும் கவனிக்க வேண்டுமல்லவா? சாய்பாபாவிற்கு ஏதாவது காணிக்கையை சமர்ப்பிக்க மறந்துவிட்டாரெனினும் அதை நினைவுபடுத்தி அவருக்கு அளிக்கச் செய்து அதை ஏற்றுக்கொண்டு பக்தரை ஆசிர்வதிப்பார். கஷ்டங்கள் ஏன் வருகின்றன, துக்கம் ஏன் வருகின்றது என்று நீ அடிக்கடி நினைத்து கொள்கிறாய். இறைவன் என்பவர் இருந்தால் கஷ்டங்களும் துக்கமும் இருக்கக்கூடாது அல்லவா என்ற பாவம் உனக்கு தோன்றுகிறது. அந்த விஷயத்தை அப்படியே வை. சிறுவனுக்கு தாய் நடக்க கற்றுக் கொடுக்கிறாள். நடப்பது எனக்கு வந்துவிட்டது என்று கருதி சிறுவன் தானே நடந்து விழுந்து விடுகிறான். சாதனையில் இருக்கும்போதே சாதித்து விட்டேன் என்று நினைத்தால் தாய் என்ன செய்ய முடியும்? உனக்கு துக்கம் ஏன் ஏற்படுகிறதோ, எது இதமான மார்க்கமோ அதை நான் சொன்னேன். நடைமுறையில் கடைபிடிக்காமலேயே தெரிந்து கொண்டு விட்டேன் என்று நீ நினைத்தால் நான் என்ன செய்ய முடியும்? நடக்க கற்றுக் கொடுத்த தாயை மறக்காதே. தாய் சொல்லிய மார்க்கத்தை கைவிடாதே. அப்போது நீ விழமாட்டாய். நான் சொல்லியதை கடைப்பிடி. சதா என்னை நினை. நான் நடத்துகிறேன் என்று திடமாக நம்பு. எனக்கு நானாகவே செய்கிறேன் என்ற பாவத்தை வரவிடாதே. நான் துணையாக இருப்பேன். உனது மார்க்கத்தை எளிதாக்குகிறேன். நீ நடக்கும் பாதையில் முட்கள் இருந்தால் நானே முன்பாகவே களைந்து விடுகிறேன். நான் உன்னுடனேயே வந்து கொண்டிருப்பதை நீ மறந்தால் நான் என்ன செய்ய முடியும்? பாபா என்னுடையவர் என்று நீ நினை. நீ என்னுடையவன் என்று நான் கருதுவேன். சுடர்விடும் தீபத்தை பார்க்காமல் இருளாக இருக்கிறது என்றால் நான் என்ன செய்ய இயலும்? சாயி சாயி என்று சொல்லிக் கொண்டிருந்தால் யார் உனக்கு உணவளிப்பார்கள்? செல்வத்தை யார் கொடுப்பார்கள் என்று வாதிக்கிறாய். அது உண்மையே என்றாலும் நான் சொல்வதை கேள். உன் தேக சம்பந்தமான வேலைகளை பௌதீக உலகத்திலிருந்து ஒதுக்கிவிடும்படி நான் கூறவில்லை. உன் கடமைகளான தர்மத்தை நீ செய். உன் கரங்களால் வேலை செய். வாயினால் பேசு, கண்களால் பார். அவ்விதமாக உன் தேவைகளை பூர்த்தி செய்து கொள். மனதை மட்டும் என்னிடம் லயமாக்கு. உன் சிரமத்திற்கு அதிகமாகவே 100 மடங்கு நான் கொடுக்கின்றேன். சாய்க்காக இந்த பணியை நான் மேற்கொள்கின்றேன் என்ற பாவம் உன்னில் இருந்தால் உன் மனம் என்னை நோக்கியே இருக்குமானால் உனக்கு கிடைக்கும் பலன் 100 மடங்கு இருக்கும். சப்ஜா விதைகளை நீரில் போட்டால் அவை உப்பி பெரியதாக தெரிகின்றன. அவை எங்கிருந்து சக்தியை பெற்றன? அந்த நீரிலிருந்தே சக்தியை பெற்றன. உனக்கு கிடைக்கும் பலன் கடுகளவு பரிமாணத்தில் இருப்பினும் ஒரு பனங்காய் அளவில் உனக்கு நான் தருவேன். நான் விக்கிரகமாக இருக்கிறேன் என்று நீ நினைத்தால் நான் என்ன செய்ய முடியும்? நான் உன் போலவே இருக்கின்றேன். உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் உன் கூடவே நான் எப்பொழுதும் வாசம் செய்கின்றேன். என் பிள்ளைகள் கவலைப்படும் போது அதை நிவர்த்தி செய்வது உன் தந்தையான என்னுடைய கடமை. பொறுத்திருந்து இனி நடக்கப் போவதை பார். நான் உனக்காக புன்னகைத்து கொண்டு காத்திருக்கிறேன். வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலைக்கு வரப்போகிறாய் குழந்தையே.
இந்த உலகில் சிலர் எப்பொழுதும் மற்றவர்களை காயப்படுத்துவதையே வேலையாக கொண்டு இருப்பார்கள். அதைத்தான் அவர்கள் உனக்கும் இழைக்கிறார்கள். அந்த சொற்களுக்காக நீ வருந்தாதே. மனதைரியத்தோடு நீ உன் கடமைகளை செய். உன்னுடைய ஆற்றலை தேவையற்ற இவர்களிடம் வீணாக்காதே. இதுவரை உன் மனதிலிருந்த வலி, துக்கம், தோல்விகளால் மனம் வெறுத்து போய் பரிதவித்தது எல்லாம் முடிவுறும். உன் உழைப்பிற்கு ஏற்ற பலன் கிடைக்கும். நிம்மதியும் சந்தோஷமும் அழகாய் பூத்து குலுங்கும் வண்ண மலர்களைப் போல இனிமேல் உன் வாழ்க்கையில் வசந்தம்தான். உன்னை ஏளனமாக பார்த்து நகைத்தவர்கள் முன்னால் கொடியாய் உயர்ந்து நிற்கப் போகிறாய். அந்த காலம் வெகு தூரத்தில் இல்லை குழந்தையே. இந்த உலகத்தில் எது மாறினாலும் நகர்ந்தாலும் உன் தந்தையான நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். உன்னில் எப்போதும் நான் இருப்பேன். நீ நிச்சயம் தடைகளை தகர்த்து எறிந்து வெற்றியடைவாய். நான் அடைய வைப்பேன். உன் பிரச்சனைக்காக வீட்டாரை சிதைப்பது எந்த விதத்திலும் நியாயமில்லை. அதனால் வீட்டில் அன்பை தவிர, சிரிப்பை தவிர வேறு எதையும் காட்டாதே. இழப்பிலிருந்து படிப்பை கற்றுக்கொள். உன் அஜாக்கிரதை, வெகுளித்தனம் உன்னை பிறர் ஏமாற்ற வழி செய்திருக்கிறது. இனி அப்படி நடக்காது. எழுந்து கால் ஊன்றி நில். உன்னால் முடியும். நிச்சயமாக அந்த சர்க்கிளிலிருந்து மீண்டு சாதிக்கப் போகிறாய். உன்னை இழந்தவர்களும், கைவிட்டவர்களும், கடன் கொடுத்து சுரண்டியவர்களும், கதவை சாத்தி கொண்டு போனவர்களும் உன்னை பார்த்து பிரமிக்கப் போகிறார்கள். மீண்டும் வந்து உன்னிடம் ஒட்டிக்கொள்ளலாம் என நினைக்கப் போகிறார்கள். உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன். ஏனென்றால் நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், கைவிடவும் மாட்டேன். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. நல்லதே நடக்கும். நீ என் பரிபூரண அருளும் அன்பும் பெற்ற என் செல்ல குழந்தை. நீ எல்லா வளமும் பெற்று நன்றாக வாழப்போகிறாய் குழந்தையே. உன்னோடுதான் நானும் வாழ்கிறேன். நீ சிரித்தால் உன் சிரிப்பை பார்த்துவிட்டு என் மனம் சந்தோஷமாக சிரிக்கும். நீ அழுதால் உனக்கு முன் நான் உன் தந்தை உனக்காக வலியை தாங்குவேன். இப்படி உன் மனதில் எல்லா உணர்வுமாய் என் ரூபத்தை வைத்து நீ நேசிக்கின்றாய். அப்படி இருக்கையில் என் உயிரே நீதானே. உன்னுள் உனக்காகவே வாழ்கின்றேன். என் குழந்தைகள் அனைவரின் இதயத்திலும் நான் இருக்கும்போது எனக்கு எப்படி மரணம் நிகழும்? வழியில் நீ கதறும் ஓசைக்கு நான் எதிர் ஓசை கொடுத்து வலியை ஏற்கிறேன். உன் வலிகள், உன் துன்பங்கள் என்பது எனக்கானது. என்றும் நீ மகிழ்வோடு வாழத்தான் நான் ஆசைப்படுவேன். என்றும் உனக்காக உன் அம்மாவாய், அப்பாவாய் நான் இருப்பேன். அதே போல நீ என்றும் என் பிள்ளையாக இருப்பாய். நம் உறவானது பிரபஞ்சத்தின் உறவு. இதற்கு முடிவு என்பது எப்போதுமே கிடையாது. நீ நம்பிக்கையோடு இரு. நல்லதே நடக்கும்.